650 ஓட இன்ஜின் வந்து ரொம்ப ஸ்மூத்தான இன்ஜின், ரொம்ப ரிஃபைன்டான இன்ஜின், பவர்ஃபுல்லான இன்ஜின். ஸோ அந்த இன்ஜினில் இன்னும் ரொம்ப ஆஃப் ரோட் கேபபிளாக, ரொம்ப ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு வெஹிக்கிள் விடணும் அப்படின்னு ராயல் என்ஃபீல்டு அப்போவே நினச்சிருப்பாங்களோ என்னமோ தெரியல. அதனால தான் இப்போது பேர் 650 அப்படிங்கிற இந்த மோட்டர் சைக்கிளை லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்டர்செப்டார் 650cc இருக்கிற அதே இன்ஜின் தான், ஆனால் கொஞ்சம் பவர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஓவரால் ஸ்ட்ரக்சரையும் லைட்டாக மாற்றிருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், இதோட டயர்ஸ் முன்னாடி வந்து 19 இன்ச், அதுக்கப்புறம் பின்னாடி 17 இன்ச் கொடுத்துருக்காங்க. இதோட சேசி வந்து மாற்றிருக்காங்க, இதோட சப்ஃப்ரேம் வந்து மாற்றிருக்காங்க, இதோட ஓவரால் எக்னாமிக்ஸும் மாற்றிருக்காங்க. நான் நிறைய ரிவ்யூலேயே சொல்லியிருக்கேன், ஒரு மோட்டர் சைக்கிளோட ரைடிங் ட்ரையாங்கிளை மாற்றினாவே ஒரு பைக்கோடைய ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் மாறும் அப்படின்னு சொல்லி. அந்த வகையில் ராயல் என்ஃபீல்டு வந்து 650s இருக்கிற ஒவ்வொரு பைக்லையும் வேற ரைடிங் ட்ரையாங்கிளை வந்து கொடுத்துருப்பாங்க. ரீசெண்டாக நம்ம ஷாட்கன் 650 வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தோம். அதில் எந்த மாதிரி ரைடிங் ட்ரையாங்கிளை மாற்றிருந்தாங்க, இன்ஃபேக்ட் எல்லா 650ஸையும் ஒன்றா வச்சு நம்ம எந்த 650 பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு வீடியோவும் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா உடனே இப்போ பார்த்துருங்க. அந்த வீடியோவில் ஒவ்வொரு 650cc-க்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்குது. அந்த மாதிரி இந்த பேர் 650யோட கேரக்டர் வந்து ஸ்கிராம்பிளர் அப்படின்னு சொல்கிறாங்க ராயல் என்ஃபீல்டு.